வணக்கம், நான் உங்க சுதாங்கன் பேசுறேன். 80களோ அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே தந்தையை இழந்தவர். அவருடைய தாயார் தன்னுடைய ஒரே மகனுக்காக இட்லி சுட்டு வித்து அதன் மூலமாக பையனை படிக்க வச்சாங்க. அவருக்கு ஊர் திருத்துறைப்பூண்டி. அவர் கொஞ்சம் வளர்ந்த உடனே தாயாரோடு திருச்சிக்கு வந்தார். அங்க திருச்சிக்கு அம்மா ஊறுகாய் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஊறுகாயை கொண்டு போய் வீடு வீடாக கொடுக்கறது தான் வாசன். அப்புறம் வாசனை இன்டர்மீடியட் படிக்க வைக்கணுன்றதுக்காக தாயார் சென்னைக்கு கூப்பிட்டு பச்சைபாஸ் காலேஜில் இன்டர்மீடியட் வரைக்கும் படிச்சுட்டு, அதுக்கு மேலே குடும்ப வசதி இல்லைன்றதுனால வாசன் படிக்கலை. ஆனால் அப்போவே அவர் என்ன பண்ணுவார்னா, இன்று போல மலேசியா சிங்கப்பூரில் கிடைக்கிற பொருட்கள்லாம் சென்னையில் கிடைக்காது. 1926, அதுவும் சுதந்திரத்துக்கு முன்னாடின்னா பார்த்துங்க. ஆனால் இப்போ இந்த பர்மா பசார் பீச் கிட்ட வர்ற மாதிரி, அப்போ சைனா பசார், இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற இடம் சைனா பசார். சைனா பசார்ல வெளிநாட்டு பொருட்கள் வரும். வாசன் என்ன பண்ணுவார், அந்த கடைக்காரங்களோட பேசுவார். உங்க பொருளை நான் வித்து கொடுத்தேன்னா எனக்கு கமிஷன் கொடுப்பீங்களான்னு. சரிம்பாங்க. வாசன் அந்த கடையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் ஒரு நாளிதழில் விளம்பரம் பண்ணி, இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படிம்பாரு. அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா VPP, வேல்யூ பேயபிள் பை போஸ்ட்னு இருக்கும். பொருளை அனுப்பி
காசு வந்த உடனே கடைக்காரர்கிட்ட கொடுப்பாங்க, கடைக்காரன் வாசனுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வாசன் பத்திரிகைகளுக்கு விளம்பரம் வாங்கி கொடுத்திருந்தார். பெரியாரின் குடியரசு பத்திரிகைக்கு வாசன் தொடர்ந்து விளம்பரங்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார். பெரியார் பிராமணர்களுக்கு எதிரானவர் என்ற கருத்து இருந்தாலும் வாசனை பெரியார் எப்போதும் மதித்தார். இந்த காலகட்டத்தில் வாசன் ஒரு புத்தகம் எழுதுகிறார், சீக்ரெட்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப், இல்வாழ்க்கையின் ரகசியங்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்துக்காக விளம்பரத்தை புதூர் வைத்தியநாத ஐயர் நடத்தி கொண்டிருந்த ஆனந்த விகடன் பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கிறது காசும் கொடுத்துட்டார். காசும் வந்தாச்சு, ஆனால் பத்திரிகை வரவே இல்லை. அப்போல்லாம் பத்திரிகை எப்படின்னா, கடையில போய் காசு கொடுத்து வாங்குறது இல்லை, சந்தா கட்டினாக்கா உங்க வீட்டுக்கு வரும். வாசன் போய் வைத்தியநாதர்கிட்ட கேட்டாரு, ஏன் என் விளம்பரம் வரல அப்படின்ட்டு. இல்ல, எனக்கு சந்தா கிடைக்கல, என்னால பத்திரிகை நடத்த முடியலன்னு. எவ்வளவு ரூபாய் இருந்தால் இந்த பத்திரிகை எனக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டார். 250 ரூபா கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். 250 ரூபாய் புதூர் வைத்தியநாத ஐயரிடம் கொடுத்து ஆனந்த விகடன் பத்திரிகை 1926ஆம் ஆண்டு அமரர் SS வாசன் வாங்கிய போது அவருக்கு கிடைத்த ஒரு சகல கலா வல்லவர் அமரர் கல்கி. அந்த சமயத்துல ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையை வாசனுடைய தாயார் படிச்சுட்டு, இந்த கட்டுரை ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஹியூமரா இருக்கு. வாசனுடைய தாயாருக்கு சமஸ்கிருதத்துல நல்ல அறிவு உண்டு, இலக்கியத்துல நல்ல ஆர்வம் உண்டு. இந்த பையன் ரொம்ப நல்லா எழுதுறான், இவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு. அந்த கட்டுரைக்கு தலைப்பு ஏட்டிக்கு போட்டி. கிருஷ்ணமூர்த்தின்ற பெயர்ல நகைச்சுவை கலந்து நாட்டு நடப்பை பற்றி எழுதியிருந்தார். நகைச்சுவை கட்டுரை எழுதி அது ஆனந்த விகடன் தான் அனுப்பினார் கல்கி. அது பிரசுரமாச்சு. பெயர் ரா கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தது. அந்த கட்டுரையை மிகவும் ரசிச்ச வாசன் அதை பிரசுரித்ததோட அதற்காக அந்த காலத்திலேயே அதற்கான சன்மானமாக 15 ரூபாய் அனுப்பி வைத்தார். பின்னால அதே கிருஷ்ணமூர்த்தி கல்கி என்று பிரபலமான பிறகு வாசன் அனுப்பிய 15 ரூபாயில் நான் 4 சவரன் தங்கம் வாங்கினேன் என்று எழுதினார். இதையெல்லாம் என் தாத்தா மூலமாக தெரிந்து கொண்டிருந்த நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து பொது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டினேன். அப்போது எங்க சரித்திர பாட புத்தகங்களில் உலகப் போர்கள் பற்றி தகவல்கள் இருக்கும். ஆனால் எதற்காக இந்த உலகப் போர்கள் நடந்தது என்பது விவரமாக இருக்காது. அதே போல் சுதந்திர போராட்டத்தில் காந்தி நடத்திய பல போராட்டங்கள் இருக்குமே தவிர, எப்படி இங்கே ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், எப்படி அவர்கள் 200 ஆண்டுகள் நம்மை ஆண்டார்கள், பிறகு எப்படி இந்த நாட்டை விட்டு போனார்கள், இந்தியா ஒரு நாடாக இருந்தது, எப்படி இந்தியா பாகிஸ்தான் என்று 2ஆக பிரிந்தது என்கிற விவரங்கள் எல்லாம் அவ்வளவா தெரியாது. 2 உலகப் போர்கள் நடந்தது. முதலாம் உலகப் போர் 1914 முதல் 18 வரை நடந்தது. 2ஆம் உலகப் போர் 1939 முதல் 45 வரை நடந்தது. 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மாபெரும் நிகழ்ச்சி 2ஆம் உலகப் போர். இந்த போரில் ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போனாங்க. 2ஆம் உலகப் போரை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் உலகப் போரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். காரணம், 2 போர்களுக்கும் தொடர்பு உண்டு. முதலாம் உலகப் போரில் தான் விமானங்களும் போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் முதலாக பயன்படுத்தப்பட்டன. ஆஸ்திரிய நாட்டு பட்டத்து இளவரசனான பிரான்சிஸ் பெர்டினாண்ட் அவரும் அவருடைய மனைவியும் காரில் சென்ற போது 1914 ஜூன் 28ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டவன் செர்பியா நாட்டைச் சேர்ந்தவன். இதே காரணமா வச்சு செர்பியா மீது ஆஸ்திரியா படையெடுத்தது. நாடு பிடிக்கும் ஆசையில் இருந்த ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக போர்ல குதிச்சது. ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகளும் ஜெர்மனியோட சேர்ந்து கொண்டது. செர்பியாவுக்கு ஆதரவாக பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகள் களத்தில் இறங்கினாங்க.
1914 ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதலாம் உலக போர் துவங்கியது. போரின் ஆரம்பத்துல அமெரிக்கா நடுநிலையா தான் இருந்தாங்க. ஆனா பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச ஜெர்மனி அமெரிக்க கப்பல் மீது குண்டுகள் வீசினாங்க. கப்பல்கள் கடல்ல மூழ்கின. இதன் காரணமாகவே ஜெர்மனிக்கு எதிராக அமெரிக்கா போர்ல குதிச்சது. போர் நடந்து கொண்டிருக்கும் போதே ரஷ்யாவில் புரட்சி மூண்டு லெனின் தலைமையில் உலகின் முதலாவது கம்யூனிச அரசு உருவானது. லெனின் அரசு 1917ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு போரிலிருந்து விலகி கொண்டது. இந்த போர்ல ஜெர்மனி படைகள் விஷவாயுவை பயன்படுத்தினாங்க. போர்க்களத்துக்கு வரும் ஜெர்மனி வீரர்கள் முகமூடி அணிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி குதிரை வண்டிகளை விஷப்புகை நிரப்பப்பட்ட சிலிண்டர்கள் வரும். எதிரி படைகளை நெருங்கியதும் சிலிண்டர்கள் வாய் உடைக்கப்படும். அவற்றிலிருந்து விஷவாயு வெளியேறும். அதை சுவாசிக்கும் எதிரி படையினர் மயங்கி விழுந்து மரணம் அடைவார்கள். போரில் விஷப்புகையை பயன்படுத்தக்கூடாது என்று எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி ஜெர்மனி விஷப்புகையை பயன்படுத்தியது. ஆரம்பத்தில் ஜெர்மனிக்கு வெற்றிகள் கிடைச்சது. பிறகு என்ன ஆனது? அதை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய போரை பத்தி பார்த்தோம். அதே 20ஆம் நூற்றாண்டுல இன்னொரு விஷயமும் நடந்தது. இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் கண்டுபிடித்த முக்கியமான ஒன்று சினிமா. இன்னைக்கு உலகில சினிமா காட்சிகள் நடைபெறாத நாடுகளே இல்லை. சினிமா பார்க்காத நபர்கள் அபூர்வம். இந்தியாவில் சினிமா தான் 2வது பெரிய தொழில். தமிழ் சினிமாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால சினிமா எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, முதல் படம் எங்கிருந்து ஆரம்பிச்சது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பொருள்கள் அசைவதை படமாக்கும் முயற்சியில 1826ஆம் ஆண்டு முதலே பல்வேறு விஞ்ஞானிகள் ஈடுபட்டாங்க. 1872ஆம் ஆண்டு குதிரைகள் கால்கள் அசைவதை சிலர் வெற்றிகரமாக படம் பிடிச்சாங்க. அதற்காக 24 கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. பிறகு 1889ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் 35mm சினிமா படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிச்சார். 1895ஆம் ஆண்டு லூமிரே சகோதரர்கள் ஒரு ரயில் ஓடுவதையும் அது ரயில் நிலையத்தில் போய் நிற்பதையும் படமாக்கி ரசிகர்களுடன் கட்டணம் வசூலித்து திரையிட்டு காட்டினாங்க. அந்த காட்சியை பார்த்த ரசிகர்கள் பயந்து ஓட்டமே பிடிச்சாங்க. சினிமா படத்துடன் ஒலியையும் பதிவு செய்யும் முறையையும் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார். இதைத் தொடர்ந்து மௌன படங்கள் தயாரிக்கப்பட்டன. பேச்சு இல்லாவிட்டாலும் பின்னணி இசை இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தவர் தான் சார்லி சாப்ளின். பேசாமல் சைகைகள் மூலமாகவே நகைச்சுவையை வெளிப்படுத்தி அகில உலக புகழ் பெற்றார் சார்லி சாப்ளின். பிறகு எப்போது முதல் பேசும் படம் தயாரானது? அதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாங்கன். வணக்கம்.